Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் எஸ்எம்சி யூஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ராகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட்ஸை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனலை எல்லாருமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் வந்து ஏதாவது அப்டேட் கொடுக்கணும் இல்லைனா ஆஃபர் போடணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் சேனலில் தான் வந்து எல்லாமே வந்து நான் அப்லோட் வந்து பண்ணுவேன். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூரோயூஎஸ்டி அண்ட் கோல்டு வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ யூரோயூஎஸ்டி என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய சப்ளையை எடுத்துகிட்டு கீழே வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே இருக்கக்கூடிய சப்ளைவை பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பை வந்து போயிருந்தோம். இது வந்து லாஸ் ஆயிருந்தது. ஓகேங்களா? அடுத்த பை வந்து போயிருந்தோம். அது வந்து நமக்கு பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆயிருந்தது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டு 2 வீக்ஸ் நோ ப்ராஃபிட். ஓகேங்களா? ஃபுல்லாக லாஸில் தான் இருக்குது அக்கௌண்ட். ஸோ இதை வந்து ரெக்கவர் பண்ணணும். இதுதான் வந்து இந்த மந்தோட பிளான். ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட்டுக்கு வந்து வரணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இங்கே இருக்கக்கூடிய இந்த பை வந்து கொடுத்துருந்தோம். இது வந்து லாஸ் ஆயிருந்தது. இங்கே கொடுத்துருந்த பை வந்து பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆயிருந்தது. ஸோ நமக்கு யூரோஹிஸ்ட்ரியில் இப்போதைக்கு ட்ரேடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடு வந்து எங்கேயுமே இல்லை. எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு போனால் தான் ட்ரேடு இருக்குது, இல்லைனா இந்த டிமாண்டுக்கு போனால் ட்ரேடு இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம ஒன்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து வந்து பார்த்துடலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் மேலே சோச் பண்ணி கீழேயும் சோச் பண்ணி இப்போ கீழே தான் வந்துக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா? இங்கே கீழே வந்து சோச் பண்ணிட்டான். இங்கே மேலே சோச் பண்ணிவிட்டு இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் பை ஆகணும். ஓகேங்களா? ஆனால் ஹையர் டைம் ஃப்ரேமோட இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் மெட்டிகேட் பண்ணி கீழே வந்துட்டுருக்கான். ஸோ இங்கே இந்த சோச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட இந்த சப்ளை வந்து ஒரு டிசிஷனல் சப்ளைவாக இருக்கிறதுனால மார்க்கெட் இங்கே வந்துட்டு கீழே வந்து இந்த டிமாண்டில் இருந்து ரியாக்ஷன் பண்ணி மேலே இந்த சப்ளை பிரேக் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டிமாண்டில் இருந்தும் நம்ம பை வந்து பார்க்கலாம். அப்படி இல்லாமல் இந்த டிமாண்டுக்கு வராமல் இந்த சப்ளைக்கு போனால் 4 ஹவர்னுடைய இந்த சப்ளைக்கு போனால் கண்டிப்பாக மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து கீழே வருவான். ஓகேங்களா? ஸோ என்ன பிளான் அப்படின்னா ஒன்று இந்த டிமாண்டுக்கு வரணும், இல்லைனா இந்த சப்ளைக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ட்ரி வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்னது என்னென்னா ஸோ நம்ம ரீசெண்டாக இங்கே ஒரு செல் வந்து கொடுத்துருந்தோம். அது வந்து டோட்டலாக வந்து இங்கே டிபி வந்து ஹிட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஹவரில் இந்த சப்ளை வந்து சொல்லியிருந்தோம். இந்த 4 ஹவருக்குள்ளே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸ் சப்ளைவை எடுத்து பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த 15 மினிட்ஸ் ஆல்ரெடி பெண்டிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த 15 மினிட்ஸில் மார்க்கெட் வருவான், வந்துட்டு பை ஆவான். இதான் பிளான் இருந்தது. ஸோ இங்கேருந்து பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பை வந்து பண்ணி போயிட்டான். அடுத்த டிமாண்ட் வந்து அடுத்த என்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலாக ஃப்ளிப்பு. இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து நல்லா இதில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே வந்து போயிட்டான். இங்கே பிஓஎஸ் வந்து கொடுத்துட்டான். அடுத்த என்ட்ரி இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் இருக்குது, ஸ்டில் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டு கீழே வர வரைக்கும் எந்த ஒரு என்ட்ரியும் கொடுக்கல. ஸோ நான் போட்டு வச்சுருந்தா இதே என்ட்ரி தான் வந்து சொல்லியிருந்தேன், இங்கே வந்து பை வந்து பண்ணுங்க அப்படின்ட்டு. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், நேராக மேலே போயிட்டு எகெயின் கீழே வந்து இன்றைக்கி இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணி இப்போ ரன் ஆகிட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டான். ஸோ பிரேக் ஈவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை வந்து கொடுத்துருந்தேன். இங்கே வந்து பிரேக் ஈவன் வந்து பண்ணிக்கங்க. மார்க்கெட் இந்த ஹையை போய் எடுத்துட்டான் அப்படின்னா நம்மளோட எஸ்எல்ஐ எடுத்து என்ட்ரி பாயிண்டில் போட்டுடலாம். இதுதான் வந்து பிளானு. மார்க்கெட் வந்து எடுத்துட்டான். இப்படி மேலே போயிட்டு எகெயின் கீழே வந்து இந்த எஸ்எல்ஐ ஹிட் பண்ணல, கிட்ட வந்துட்டு
மறுபடியும் மேலே போயிட்டுருக்கான். இங்கே மேலே போயிட்டு இப்போ கீழே வந்திருக்கான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன நடக்குது? நமக்கு வந்து இங்கே பிரேக் ஈவன் குடுத்துட்டா நல்லாயிருக்கும். இன்னும் பிரேக் ஈவன் குடுக்காம மார்க்கெட் வந்து இன்னும் என்ட்ரியில தான் மூவ் ஆயிட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டில் நம்ம வந்து பை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஓவரால் லிக்விடிட்டியாக நம்ம எடுத்துக்கிட்டா, இது நமக்கு இந்த டிமாண்டில் பை வந்திருக்கு. இதில் வந்து எப்படி என்ட்ரி போயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்டில் என்ட்ரி வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? இந்த ரீஃபைன்மெண்ட்டில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, மிட்டிகேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே வந்து போயிட்டுருக்கு. ஓகே. இப்போது இந்த லோவை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸ்வீப் பண்ணிவிட்டு இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சோச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோச்சை நமக்கு என்ன பண்ணியிருக்கான், கொடுத்துருக்கான். ஸோ இங்கே வந்து சோச் கொடுத்துருக்கான். ஒன்ஸ் நம்ம போயிட்டு செஷன்ஸ் ஆன் பண்ணி பார்த்தலாம். ஸோ லண்டன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லண்டன் வந்து ஏஷியனை இங்கே லோவை ஹிட் பண்ணிவிட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே வந்து போயிருக்கான். ஸோ இந்த ஏஷியனில் இருக்கக்கூடிய ஹையவே நியூயார்க் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கு. இங்கே சோச் வந்து நடந்திருக்கு. ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்து இந்த இடத்துல என்ட்ரி வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி என்னோட ஆர்டர் வந்து ஸ்டில் பிரேக் ஈவன் பண்ணாமல் இருக்குது. இங்கே பிரேக் ஈவனுக்கு மார்க்கெட் வந்து போகாமல் இருக்குது. ஸோ அதனால் என்னால் இந்த இடத்துல என்ட்ரி வந்து போட முடியல. ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு இந்த டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறோம். 1 மினிட் போகிறோம். 1 மினிட்ல நமக்கு லண்டனோட டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி இந்த இடத்துல லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணி இங்கே மேலே இந்த இடத்துல பாடி க்ளோஸ் வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிரியேட் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல டிமாண்டும் கிரியேட் பண்ணியிருக்கான். இன்கேஸ் இதில் என்ட்ரி போயிருந்தோம் அப்படின்னா இங்கே பிரேக் ஈவன் வந்து பண்ணியிருக்கலாம் இப்படி. ஓகேங்களா? ஸோ என்ட்ரி வந்து போகலை. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு என்ட்ரி வந்து பிரேக் ஈவன் ஆகாமல் பெண்டிங்கில் இருக்குது. இங்கே பிரேக் ஈவன் பண்ணாமல் இருக்குது. ஓகேங்களா? இந்த என்ட்ரி வந்து பிரேக் ஈவன் பண்ணாமல் இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1:27. இந்த என்ட்ரி டிபி வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா $4,950 வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் இந்த என்ட்ரிக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 வீக்ஸ் நான் பண்ணி வச்சிருக்கிற லாஸ் எல்லாம் இது ஈஸியாக கவர் பண்ணிடும் ஒரு என்ட்ரி டிபி ஹிட் ஆச்சுன்னா. ஆனால் இந்த என்ட்ரி போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா ஸ்டில் நமக்கு இங்கே ஒரு டிமாண்டும் பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 டிமாண்டில் இருந்தும் பை ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற டிமாண்டு எனக்கு இன்கேஸ் லாஸ் ஆகுது அப்படின்னா இது வந்து என்னோட லாஸில் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் பண்ணுற லாஸ்க்குள்ளே இருக்கணும், என்னோட பர்சன்டேஜ்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு பிளான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ இந்த விஷயத்தில் கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது என்ட்ரிஸ் வந்து நிறையா மிஸ் ஆகும் கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது. ஆனால் டைரக்ட் என்ட்ரி போடும்போது என்ட்ரிஸ் வந்து நல்லா சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட பிளான் என்ன மாற்றிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போடுற எல்லா என்ட்ரியுமே கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்ப்பேன். ஓகேங்களா? ஒரு 80% வந்து கன்ஃபர்மேஷன் பார்ப்பேன். சில என்ட்ரி வந்து டேரெக்டாக வந்து நான் போட்டுருவேன், ஹோப்பபிளாக இருக்குது அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இப்போ கன்ஃபர்மேஷன் நான் என்ட்ரி பார்க்கும்போது மார்க்கெட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ட்ரிகர் ஆகாமல் போயிடுது. ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் கொடுக்குது, ஆனால் மார்க்கெட் வந்து என்ட்ரி வந்து ட்ரிகர் பண்ணாமல் போயிடுறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுக்கிற டிமாண்டில் நான் காமனாக நான் யூஸ் பண்ணுற ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 0.5. ஓகேங்களா? 0.5 1% இருக்கும், சம்டைம்ஸ் 2% இருக்கும். ஸோ நம்ம 0.5 மட்டும் பேசலாம். ஸோ 0.5% வந்து நான் ரிஸ்க் எடுக்கும்போது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு டிமாண்டை வந்து பார்க்கும்போது இதில் பாதி 0.25. ஓகேங்களா? 0.25% வந்து என்ட்ரி வந்து எடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல 0.25 என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா எகெயின் நான் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் மறுபடியும் பார்ப்பேன். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் பார்த்து அடுத்தது அந்த கன்ஃபர்மேஷனில் கம்ப்ரஸ் பண்ணி எகெயின் 0.25 லாட்டை வந்து இப்போ நான் இந்த இடத்துல போடுற மாதிரி எகெயின் 0.25 லாட்டை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அப்போது 2 என்ட்ரியுமே ரன் ஆச்சு, மிட்டிகேட் பண்ணி ரன் ஆச்சு அப்படின்னா இது ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அப்போது கன்ஃபர்மேஷன் என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக டைரக்ட் என்ட்ரி ரன்னிங்கில் இருக்கும்.
அப்போது 0.25%க்கு ப்ராஃபிட் வந்து வரும். அதுவே ஓகேங்களா? சரி. அப்போது ரெண்டுமே மிட்டிகேட் பண்ணி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ரிஸ்க் அப்படின்றது 0.5% வந்து லாஸ் ஆகும். இது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. சூப்பராக பண்ணலாம் இதில். ஸோ இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ பார்க்குறேன் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத. சரி, ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கான். எனக்கு மேலே டிபி போய் ஹிட் ஆகணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இந்த ஹை ஹிட் ஆச்சுன்னா போதும். இந்த ஹை வந்து எனக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆச்சு அப்படின்னா மட்டும் போதும். இது நான் என்னோட ட்ரேடை வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு நான் விட்டுருவேன். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபி ஒரு பிளான் வந்து போட்டிருக்கேன். யூஎஸ்டி ஜேபிஒய் ஸ்டில் நமக்கு இந்த இடத்துல பை இருக்குது. ஓகேங்களா? ஸ்டில் பை இருக்குது. ஸோ டிமாண்டை வந்து பார்த்துங்க. ஸ்டில் பை இருக்குது. ஸோ டெய்லி போனால் மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ வீக்லி வந்து போகிறேன். வீக்லியில் மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத நம்ம ஒன்ஸ் பார்க்கணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய லோவை மார்க்கெட் ஹிட் பண்ணி சோச் வந்து கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு டிமாண்டும் இருந்திருக்கு, இன்டியூஸ்மெண்ட்டும் இருந்திருக்கு. இருந்தாலும் சோச் வந்து கொடுத்துருக்கான். அப்போது ஸ்டில் மார்க்கெட் வந்து செல்லில் தான் இருக்குது. அப்போ கரண்ட்டு ப்ரைஸ் வந்து எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. இதுதான் வந்து கரண்ட் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் இந்த சப்ளையில் போயிட்டான் அப்படின்னு, இந்த சப்ளையை மிட்டிகேட் பண்ணிட்டான்னா ஒரு பெரிய செல் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த சப்ளை மிட்டிகேட் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் பை போயிட்டு தான் இருக்க போகுது. ஓகேங்களா? யூஎஸ்டி ஜேபிஒய். சரி, 4 ஹவருக்கு வருவோம். 4 ஹவருக்கு வந்துட்டு இப்போது பை எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து பை ஆகணும். ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு வந்தால் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல பெரிய பை வந்து கிடைக்கும். இப்போ டிமாண்டுக்கு வரணும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், 15 மினிட்ஸில் போயிட்டு இந்த இடத்துல சோச் கொடுத்துட்டான் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான சோச் இருக்கணும். இது ஒரு கன்சால்டேஷன். இந்த மாதிரி இடத்துல லோவெல்லாம் பிரேக் பண்ணால் சோச்சாக எடுக்கக்கூடாது. நமக்கு ஒரு சூப்பரான ஒரு புல் பேக் இருக்கணும். இந்த இடத்துல சோச் பண்ணிட்டா நம்ம வந்து செல் வந்து எடுக்கலாம். ஸோ பிளைண்டாக போய் செல் எடுக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா சோச் பண்ணுறதுக்கு ஒரு கீ வந்து வேணும். ஸோ 4 ஹவரில் போயிட்டு இங்கே சோச் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளை வந்து எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சப்ளைஸில் வந்து மிட்டிகேட் பண்ணி நமக்கு ஓவரால் எல்லா லோவையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? எல்லா லோவையும் பிரேக் பண்ண ஒரு சப்ளையில் இப்போ மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இருந்தாலும் நமக்கு இது வந்து ஒரு கவுண்டர் ட்ரேடு தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இந்த டிமாண்டை க்ரீனில் போட்டு வைக்கிறேன். ஏன்னா இது நமக்கு பை வந்து இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு 4 ஹவர்னுடைய சப்ளை. ஸோ 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸ் போயிட்டு ரீஃபண்ட்மெண்ட் வந்து எடுக்க வேண்டாம். ஸோ ரீஃபண்ட்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, ஓகே. இப்போது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷன். ஓகேங்களா? ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் அதாவது 4 ஹவரில் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேட் பண்ணி 15 மினிட்ஸில் சோச் கொடுத்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு கவுண்டர் தான். ஓகேங்களா? இந்த கவுண்டரை நம்ம கவுண்டர் மாதிரி தான் கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும். ப்ரோ மாதிரி கன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா நமக்கு ஃபேக் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். கவுண்டருக்கு எப்படிலாம் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், எந்தெந்த க்ரைட்டீரியா யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்து கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டா நம்ம சூப்பரான செல் வந்து பண்ணலாம். எதுக்கு சூப்பரான செல் வந்து நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக நடக்கும். ஏன்னா 4 ஹவரில் இந்த டிமாண்டுக்கு இந்த இன்டியூஸ்மெண்ட்டை கட் பண்ணோன்னே மார்க்கெட் மேலே போயிட்டான். ஸ்டில் டிமாண்ட் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த டிமாண்டுக்கு மேலே இதை பாருங்கள். இந்த லோவில் இருந்து இந்த ஹை வரைக்குமே ஒரு சூப்பரான லிக்விடிட்டியாக இருக்குது. அப்போது கண்டிப்பாக இந்த டிமாண்டுக்கு வரானோ இல்லையோ இந்த லோவுக்கு வருவான். இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ லிக்விடிட்டியாக எடுத்துக்கலாம். இந்த லோவுக்கு வருவான். ஓகேங்களா? இந்த லோவுக்கு மார்க்கெட் வருவான். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 15 மினிட்ஸில் ஒரு ரிஸ்க் ட்ரேடு கூட ஒன்று பண்ணி அடித்து பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துல ஒரு ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு ட்ரேடை எடுத்துட்டோம்னா அதோட டிபி இது வரைக்கும் ஹோல்டு பண்ணணும். வந்தால் வரட்டும், இல்லைனா 0 லாஸ் 0 ப்ராஃபிட் ஆகட்டும், இல்லைனா லாஸே ஆகட்டும். நம்ம வந்து இப்படி ஹோல்டு பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம்.
ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அடுத்த ட்ரேடு வந்து இதில் தான் இருக்குது. 4 ஹவரில் நமக்கு இந்த க்ரீன் கலர்லாம் போட்டிருக்கிற டிமாண்ட்லேருந்து பை போய் இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் வீக்லியோட சப்ளைக்கு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த டிமாண்டில் கரெக்டாக நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து கரெக்டாக ஒரு என்ட்ரி ஹோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா, இது வரைக்கும் ஹோல்டு பண்ணோன்னா பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிக்கலாம். ஹோல்டு பண்ணி பிடிக்கலாம் தாராளமாக. ஓகே, ஜிபிபி ஜேபிஓயில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டெய்லியில் இருக்கக்கூடிய சப்ளை இந்த இடத்துல ஃபெயிலியர் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? ஃபெயிலியர் பண்ணிட்டான். ஸோ இல்லை, இதில் ஸ்டில் வந்து ஃபெயிலியர் ஆகலை. நமக்கு டெய்லியோட கேண்டல் பிரேக் ஆகணும் சப்ளைவை. ஓகேங்களா? சப்ளை பிரேக் ஆயிடுச்சுன்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு என்ட்ரி வந்து கிடைக்க போகுது. ஸோ இது பிரேக் ஆகுது, அடுத்தது இதுவும் பிரேக் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு என்ட்ரி கிடைக்க போகுது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஸோ 4 ஹவர் போகும். 4 ஹவரில் போயிட்டு நம்ம பார்க்கலாம் எங்கே இருக்குன்றது. ஸோ 4 ஹவரில் நமக்கு என்ட்ரி இல்லை. அப்போது 4 ஹவர்லேயே நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் என்ட்ரி. ஓகேங்களா? 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம என்ட்ரி வந்து போகலாம். அது வரைக்கும் என்ட்ரி இல்லை. ஸோ இந்த இடத்துல பாடி க்ளோஸ் ஆகட்டும். இந்த சப்ளையில் பாடி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஃப்ளிப்பு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் வந்து கொடுத்துருங்க. நான் இந்த யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னா திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்து பார்க்கலாம். அப்புறம் யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்க வந்து கண்டிப்பாக கமெண்ட் வந்து பண்ண மறந்துடாதீங்க, பண்ணிடுங்க. இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.